ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் சந்தீப் பிரதீப் நடிச்சு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன எகோ படம் வந்து டிசம்பர் 31ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இயக்குனர் திஞ்சி தயதன் டைரக்ட் பண்ணிருக்காரு. மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா உருவான இந்த படம் 5 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. பாப்பா படத்துல நடிச்சிருக்க நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அவங்கள மலையாளம் சினிமால வெல்கம் பண்ற விதமா மூவி டீம் வந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்ன ரிலீஸ் பண்ணிருக்கு. மோகன்லால் திலீப் வந்த 2 பேரும் லீடா நடிச்சிருக்க பாப்பா படத்தை இயக்குனர் தனஞ்சய் சந்தர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இயக்குனர் செல்வராகவன் நடிச்சிருக்க மனிதன் தெய்வமாகலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுனா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் 2026வது வருஷம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. பிருத்திவிராஜ் அண்ட் கரீனா கபூர் நடிக்கிற தாய்ரா படத்தோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க. தல்வர், ராசி, சாம் பகதூர் படங்களை டைரக்ட் செஞ்ச இயக்குனர் மேக்னா கல்சர் இந்த படத்தை டைரக்ட் செஞ்சிருக்காங்க. நடிகர் விஜய் நடிப்புல 2026வது வருஷம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் படத்தோட தேர்ட் சிங்கிள் சாங்ஸ்ல மகளே அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இயக்குனர் எஸ். வினோத் டைரக்ட் பண்ணிருக்க ஜனநாயகன் படத்துல மமிதா பைஜு, பாபி டியோல், பூஜா ஹெக்டே, நரேன் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் மதும்கேஷ் நடிச்சிருக்க காதல் ரீசெட் ரிப்பீட் படத்துல இருந்து உன்னை நினைத்து அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் விஜய் டைரக்ட் பண்ணிருக்காரு. எம்.எஸ். பாஸ்கர், அர்ஜுன் அசோகன், ஜியா சந்தர் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.